ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ரோஸ்மெரி வாட்டர். ரோஸ்மெரி வாட்டர் எப்படி பண்ணோம்னா, இப்போ 20 கிராம் ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மெரியோ இல்ல வந்து ட்ரையும் விற்பாங்க கடையில, நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அதையும் வந்து 20 கிராம், வெந்தயமும் 20 கிராம் போட்டு ஒரு 1/2 லிட்டருக்கு தண்ணி எடுத்து அந்த 1/2 லிட்டரை வந்து 1/4 லிட்டர் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு 1 வீக் ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கெட்டு போகாத மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அப்படியெல்லாம் பண்ணாம வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அதை வந்து திருப்பி திருப்பி பண்ணிட்டு வரும்போது தான் அது நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இது எந்த டைமிங்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, கோல்டு இருக்கவங்க, ஃபீவர் இருக்கவங்க, இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா இதை வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க. எந்த டைம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஒன்னு வந்து பிஃபோர் பெட், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்து தூங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி இல்லை அப்படின்னா குளிச்சதுக்கு அப்புறம் உடனே ஸ்ப்ரே பண்ணிட்டு இதை அப்படியே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரோஸ்மெரி வந்து நல்ல வாசமா இருந்தாலும் வெந்தயத்துல வந்து ஒரு ஸ்டிங்கி ஸ்மெல் வந்து வரும். அந்த ஸ்டிங்கி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ரோஸ்மெரியை வந்து நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டிங்கி ஸ்மெல் வராம இருக்கும். எனக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி வேணாம், எனக்கு ஆயிலே இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க வெந்தயம் வந்து தேங்காய் எண்ணெயில வெந்தயத்தையும் கொஞ்சம் ரோஸ்மெரியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அப்பயும் ஹேர் க்ரோத் வரும். ஆனா வந்து இதை நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். ரோஸ்மெரி மாஸ்க்கும் அதே மாதிரி தான். ரோஸ்மெரி அண்ட் வெந்தயத்தை வந்து நைட் ஃபுல்லா நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி பேக் மாதிரி ஒரு 1/2 hour வச்சுட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஷைனிங் ஆகும் அண்ட் ஹேர் க்ரோத் ஆகும்.